ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி குஷ்கா பிரியாணியும் நாட்டுக்கோழி கறியும் பண்ணிக்க போகிறோங்க. இந்த நாட்டுக்கோழி கறி பண்ணும்போது நான் மசாலா செய்கிறது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது வந்துட்டு ஆந்திரா ஸ்டைலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குஷ்காவும் வரும், குஷ்காவே சாப்பிட்றலாங்க, அவ்வளவும் ருசியாக இருக்கும். இது ரெண்டும் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல தேங்காய், தனியா, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. அது போட்டு இது மாதிரி வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுக்கணும், ஒரு 5 லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கசகசா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். இது மாதிரி வறுத்து செய்கிறதுனால கசகசா சீக்கிரமாக மசிஞ்சு வருங்க மிக்ஸி ஜாரில். இது ரொம்பவும் சுவையாக இருக்கும், மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கசகசாவோடது இது மாதிரி வறுத்து செஞ்சோம்னா தீஞ்சு போகக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு இது மாதிரி வறுத்துக்கிட்டால் சரியாக போயிடும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரை வச்சுருக்கேங்க. குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் மசாலா போட்டுக்கலாங்க. லவங்கம், ஏலக்காய், பட்டை போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சமாக. இது ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நீட்டமாக இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இது நல்லா இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது பச்சை கறியாக இருக்கும்போது நம்ம தண்ணி விடக்கூடாது. அதனால் இது மாதிரி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டா அந்த வாசனைலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது மாதிரி வறுத்து நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பச்சை கறியிலே நம்ம தண்ணி விட்டுட்டால் நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச விழுதும் ரெடியாக இருக்குது. இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வறுத்தாச்சு மிளகாத்தூள் போட்ட அப்புறமா. இப்போ அரைச்ச விழுதையும் ஊற்றிக்கிட்டோங்க. மிக்ஸி ஜார் கழுவுறதுக்காக சுடுதண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க நான். சிக்கனில் வந்துட்டு இப்போ சுடுதண்ணி விட்டோம்னா நல்லா வெந்து வரும். நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி மீடியமாக தான் வைக்கிறேன், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். உப்பு போட்டுக்கிட்டேங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்துட்டு மூடி போட்டாச்சு. ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். வேகலைன்னா அப்புறமா திறந்துட்டு கூட வேக வச்சுக்கலாங்க. 4 விசில் விட்டுட்டோம். விசிலும் அடங்கிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கறி வெந்து வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வேக வச்சு இறக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி கறி ரெடி ஆகிடும். ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சுட சுட நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் மிதந்து வந்து மசாலாவும் நல்லா திக்காக நல்லா வந்திருக்கு. அந்த கசகசா முந்திரி போட்டேன் இல்லையா, அதனால் கிரேவி ரொம்ப நல்லா வரும்.
சுவையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம குஸ்கா பண்ணிக்கலாங்க. குஸ்காக்காக ஏலக்காய், ஸ்டார் பூவு, சோம்பு, பட்டை எடுத்திருக்கேங்க, லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு பெரிய அகலமான கனமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குங்க. பிரியாணியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. இப்போ வெங்காயம் போட்டாச்சுங்க. ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இது பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பச்சை மிளகா இதாங்க காரத்துக்கு இந்த குஸ்காக்கு, அதனால் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ முந்திரி போட்டிருக்கேங்க, ஒரு 10-15 முந்திரி. நம்ம இஷ்டம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்துட்டு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க. இது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க, 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விதமாக எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 வாட்டி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. இது சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அந்த தண்ணி மட்டும் முன்னாடி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த தண்ணி அரிசி போட்டுக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த குஸ்காக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன் கறி பண்ணுறோம் இல்லை, நாட்டுக்கோழி கறி, அதோட வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தம்முலையே வச்சிட்டோம். நல்லா இது மாதிரி தண்ணி இல்லாமல் வெந்து வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் சாதத்தை. பாருங்கள், எதுவும் ஈரப்பசை எதுவும் இல்லாமல் இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி திறக்காமல் அப்படியே விட்டுருணுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி திறக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு குஸ்கா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. நம்மளுக்கு கோழிக்கறியும் ரெடியாக இருக்குது. குஸ்காவும் பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சுட சுட ரொம்பவும் நல்லா இருக்குது. இந்த கோழிக்கறி எடுத்து போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவும் சுவையான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. கோழிக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கொஞ்சமாக இந்த குஸ்கா வரும் குஸ்காவே சாப்பிட்டுடலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த கோழிக்கறியோடு சாப்பிடும்போது இன்னும் அமிர்தமாக இருக்குங்க. நானும் இந்த குஸ்காவும் கோழிக்கறியோடு என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி செஞ்சுக்குங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.